மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திருப்பண்ணை வளவன் வணக்கம். மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படிங்கிற வகையில எலக்டோரல் பாண்ட்ல பார்ஷியலான ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் நாங்க கேட்ட எல்லா டேட்டாவும் நீங்க கொடுக்கல, பாண்டினுடைய சீரியல் நம்பர் ஏன் இல்லை அப்படின்னு எஸ்பிஐக்கு ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மண்டே வர சொல்லி அதுக்கான டீடைல்ஸ் வந்துருச்சுன்னா நேரா மேட்ச் ஆயிடும், யார் கொடுத்தது யாருக்கு போச்சு அப்படிங்கிறது. திரும்ப 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 ஆளுங்கட்சியை காப்பாற்றுவதற்கான ஒரு அட்டெம்ப்ட், ஒரு டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் ஃப்ரம் எஸ்பிஐ அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இன்னைக்கு சந்திரசூட் அவர்களுடைய அந்த ஆர்டர் எப்படி பாக்குறீங்க சார்? இந்த ஆர்டர் வரைக்கும் கரெக்ட் தான். இந்த ஆர்டர் அவர் கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், விடக்கூடாது. மண்டே ஹியரிங் இருக்கும்போது அவங்க மறுபடியும் ஏதாவது சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க, விடக்கூடாது. ஏற்கனவே முன்ஜாக்கிரதே இல்லாதவங்கெல்லாம் பிடிபட்டாங்க. ஏற்கனவே 4-5 பேருடைய பேர் வந்துச்சு. டைரக்ட் லிங்க். ஒன்று டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அல்லது ரெய்டு நடந்ததுக்கப்புறம் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இது 4-5 பேரை பற்றி ஏற்கனவே நியூஸ் வந்துருச்சு. இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்தால் பல பேரை பற்றி அது வந்துடும். அதுதான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் மிஸ்டர் புன்னைவளவன், இதெல்லாம் ஏழை மக்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இதை காங்கிரஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் தெரிஞ்சுக்குவோம். இந்த அளவுக்கு அன்எத்திக்கல் அல்ல ஒருத்தங்கிட்ட நம்ம அந்த கவர்மெண்ட்டை கொடுக்குறதுன்னு சொல்லி நம்ம பொறுமுவோம். டு வி ஃபார்ம் த மெஜாரிட்டி? மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுறது ஏழை எளியவர்கள். அவங்கள பாதிக்கிற விஷயம் நிறைய பிஜேபி பண்ணியிருக்கு. அதை எஃபெக்டிவாக போய் சொன்னால் ஒழிய இதெல்லாம் எலெக்ஷனில் ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஊழல் அப்படிங்கறதே எலெக்ஷன்ல இது வரைக்கும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணதாக அப்படி ஒரு ஊழல் இல்ல. இது ஒரு ஊழலாவே இல்ல. ஊழல் நீங்க ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது 2G ஸ்கேம் அதெல்லாம் பேசினாங்க. ஆனா உண்மையில மோதிக்கு ஓட்டு கொடுத்தது வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன், ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுவேன். இதுதான் அட்ராக்டிவா இருந்தது ஜனங்களுக்கு. மற்றபடி அவங்க கரெக்ட் இதாக பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க, இவங்க ஊழல் பண்ணாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பேச்சா தெரியல. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி இன் டே டு டே லைஃப் அவங்க டே இன் அண்ட் டே அவுட் அவங்க ஊழலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜனங்களுக்கு ஊழல் ரொம்ப பெரிய இஷ்யூவா தெரியல. அவங்கள ஊழல் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணும்போது தான் அது பெரிய விஷயமா தெரியும். இன்னைக்கு இவங்க செய்ய வேண்டியது, எதிர்கட்சிகள் செய்ய வேண்டியது, இந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ஏழை எளியவர்களுக்கு எந்த அளவுக்கு அநீதி கொடுக்கப்படுகின்றது. இப்போ கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்க. முதல்ல ஃபில்அப் பண்ணி கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் யூபியில். அதுக்கப்புறம் அவங்களாம் ஃபில்அப் பண்ணிக்கணுமா? இப்போ கேஸ் விலை கூடி போனோன்னா அவங்க ஃபில்அப் பண்ணல, ஏன்னா அவங்களால கொடுக்க முடியல. இது உண்மையா இருந்தால், இது 4-5 பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க யூபியிலேருந்து வந்தவங்க. இது உண்மையா இருந்தால் அவங்க இப்போ இவர் மோடி இப்போ இது 1 மினிட் ஷார்ட் கொடுக்குறாருல, அது மாதிரி அந்த 4 பேர் பேச வைக்கணும். கொடுத்தாங்கயா, கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொடுக்கலன்னா நாங்கள் காசுக்கு எங்கே போவோம் அப்படின்னு பேச வச்சு, அதுக்கப்புறம் ராகுல் சொல்லும் இதுதான் இவர்களுடைய விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி சொன்னா தான் ஜனங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இஷ்யூ எடுத்தா தான் ஜனங்களுக்கு புரியும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கடந்த காலத்துல கூட மோடி அவர்கள் வீடு கட்டி கொடுத்தார் அப்படின்னு ஒரு பெண்மணி, அந்த ஆட்ல நடிச்ச பெண்மணியவே தேடி பிடிச்சி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வீடே இல்லாம அவங்க ரொம்ப ஒடுங்கி ஒரு இடத்துலதான் இருந்தாங்க. கான்கிரீட் வீடு எதுவும் கட்டி தரலன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தும் கூட அது சரியான அளவுக்கு ஆம்பிளிஃபை ஆகலையோ? அது சரியான ஆக மாட்டேங்குது. ஆம்பிளிஃபை ஆக மாட்டேங்குது. அதுதான். அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் தப்பா இருக்குங்கிறது ஒண்ணு, சும்மா முதல்ல செய்யக்கூடிய மனநிலைமை இல்லாம சும்மா பேசுறது இன்னொன்னு. பிஜேபி 2வது ரகத்தை சேர்ந்தவங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கே வராதுங்கிற நம்பிக்கையில தான் நிறைய வாக்குறுதிகள்ங்கிற பேர்ல கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கிற மாதிரியான ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. பட் இவங்க சொன்னதையும் செய்யல, அடுத்து என்ன செய்ய போறோங்கிறதும் இப்ப சொல்லலைங்கிறது தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. சார், இப்ப எலக்ட்ரல் பாண்ட் விஷயங்கள் வரும் பொழுது தேசிய ஊடகங்கள்ல ஒரே ஒரு ஊடகம் மட்டும்தான் பிரைம் டைம் டிபேட்டாக அதை டச் பண்ணிருக்கிறாங்க. லீடிங்காக இருக்கக்கூடிய ஏஎன்ஐ போன்றவர்கள் அது சம்பந்தமா ஒரு ட்வீட் கூட குட்ப்ரோகோல எதையுமே டச் பண்ணலன்னும் போது மீடியா பவரே இல்லாம நிராயுதபாணியாக எதிர்கட்சிகள் என்ன பண்ணணுங்கிற ஒரு இடம் வருது இல்லைங்க சார்? ஆமா, உண்மைதான். இவங்க மீடியாவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பட்டேல் கம்யூனிட்டி அமெரிக்காவுக்கு நம்முடைய பிரதமர் போனபோது அவங்க ஆன்டி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அதை இந்தியாவில் ஒரு மீடியா கூட கவர் பண்ணல. நேஷனல் மீடியா, பிரிண்ட் மீடியாவாகட்டும் எலக்ட்ரானிக் மீடியாவாகட்டும் கவர் பண்ணல. இது என்ன நியாயம்?
இப்போ அதனால தான் இப்போ ஜனங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உண்மை தெரியாமல் இருக்கிறதுனால தான் மோதி எல்லா இடத்துலையும் மோதி படத்தை பார்க்குறோம். ரேஷன் கார்டில் கூட தான், ரேஷன் ஷாப்பில் கூட தான், ரேஷன் பையில கூட தான் மோதி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமயமாக வீற்றிருக்கிறார். அதனால ஜனங்களுக்கு வந்து உண்மையை புரிய வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆல்டர்னேட் மீடியா மட்டும்தான் இப்ப எதிர்க்கட்சிகளிடம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சுமார் 80 கோடிக்கு வரைக்கும் கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல கூகுள் ஆட்ஸ்ல மற்றபடி அனானிமஸான அக்கௌண்ட்ஸ் மூலமா Facebookல இருந்து அத்தனை விஷயங்களிலும் செலவு செய்திருக்கிறார்கள். மோடியினுடைய ஆட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்குங்கிற ஒரு பவரும் அவங்க கிட்ட இருக்குல்ல. அப்ப மணி மீடியா அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கும்போது இவங்க ஸ்ட்ராட்டஜி இன்னும் ஃபைனலைஸ் பண்றதுல ஒரு தொய்வு இருக்குங்களா எதிர்க்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணி? ஆமா, ஏனென்றால் சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஓரளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் தவிர மற்ற எல்லா கட்சிகள்லையும் வந்து சாஃப்ட் டு ஹிந்துத்துவா பீப்புள் தான் டாப் பொசிஷன்ல பெரும்பாலும் இருக்காங்க. அதுதான் அடிப்படை கோளாறு. இப்ப 5 மாநில தேர்தல்களும் கூட கமல்நாத் வரைக்கும் அந்த சார்ஜ் போச்சு. ஆமா, கிராண்ட் ஓல்டு பார்ட்டினாலும் அவங்கள காங்கிரஸே காங்க RSSனும் கலோக்கியெல்லாம் சொல்லக்கூடிய இதுவும் உண்டு. ஆமா, உண்மைதான். சார், இப்ப ராகுல் காந்தி விவசாயிகள்ல சந்திச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கிறது. மகாராஷ்டிரால பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். பட் சிபிஐ சிபிஎம் அதை பாய்காட் பண்ணிருக்கிறாங்க. இப்ப இது பேசு பொருளாக்கமா இருக்குது. பாருங்க இந்தியா அலையன்ஸ்ல ஒரு கூட்டம் கூட இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் உங்களால நடந்த முடிஞ்சதா? பீகார்ல நடந்தா மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்தவங்கலாம் வரல. பட் அப்படி கோயலேஷனா நீங்க இன்னும் சேரவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிதுபடுத்தப்படுகிறது. அது பிளாக்காக இருக்கிறது த்ரூ அவுட் நேஷன் இல்லைனாலும் கூட அந்த ஒரு முயற்சியை யாரும் எடுக்கல அப்படிங்கிறது என்ன பெர்செப்ஷனா ரிசீவ் ஆகும் சார்? நெகட்டிவா தான் போகும். அவங்க எல்லாரும் கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டாங்களான்னு தெரியல, கூப்பிட்டு இவங்க போகலையான்னு தெரியல. அது ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். தே ஷுட் பி சீரியஸ். எலெக்ஷன் வர இன்னும் சீரியஸ் ஆவாங்கன்னு எதிர்பார்ப்போம். எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் ஆக இருக்கிறது. அது அனௌன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வெவ்வேறு ஃபேஸஸா போயிடும். இப்ப சீட் ஷேரிங் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆக இருக்கும். ஆனால் இன்னமும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நோக்கி வரல அப்படிங்கிறது அது கூடுதல் அட்வான்டேஜா அதர் சைடுக்கு போக வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, இவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரணும் எதிர்கட்சிகள். இப்போ பிஜேபி வரலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்புறம் அவங்க சொல்லுவாங்க பிஜேபி வரலன்னா அவங்க என்னைக்குமே கொடுக்காத புண்ணியவது என்னைக்கும் கொடுக்கல, நீ தான் தினம் கொடுத்துக்கிட்டு இருந்திய, நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் கேட்பாங்க. நீ கொடுக்குறேன்னு பாருங்க. அவங்க தான் கொடுக்குறேன்னு பற்றி பேசவே இல்லை பிஜேபி. ஆனால் நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால இவங்க வந்து கண்டிப்பாக காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து பேசணும். இதை மோடி சென்ட்ரிக்காக வைத்து இந்த எலெக்ஷனை சந்திப்பது என்பது, ஏன்னா கடந்த முறை வாஜ்பாய்க்கு 3rd டேர்ம் கேட்கும் போது இந்தியா ஷைனிங் கேம்பெயினாகத்தான் இருந்தது இது. ஆனால் இந்த முறை மோடி பிஜேபி RSS ஒர்க்கிங் ஸ்டைல் தெரிஞ்சவங்களுக்கு அது அவங்க பேட்டர்னே கிடையாது. அவங்க அதை ரசிக்க மாட்டாங்க. அவங்க வைக்கும் பொழுது ஆர்கனைசேஷன் தான் மேல வைக்கக்கூடியவர்கள். இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா இதுல அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் வரும் பொழுது கம்ப்ளீட்டா அதை மோடி தலையில கட்டி அதோட அவருடைய இதுக்கு சுபம் போடுவதற்கான ஒரு பேக் ஒர்க்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் மோதியை ப்ரொஜெக்ட் பண்ணி பண்றது கட்சி பண்ணல. இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. கட்சி இது வரைக்கும் பண்ணல. அப்படி கட்சி பண்ணும்போது தான் நீங்க சொல்ற சந்தேகம் வர முடியும். அப்ப கட்சி இன்னமும் பார்ட்டி சேபோ மோடிங்கிற இடத்துலதான் இருக்காங்க. ஆமா, சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்களை கொண்டு வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது அப்கோர்ஸ் அவருக்கு வயதாயிருச்சு, நாங்க மறுத்தாலும் கூட அவரை ஒரு கண்டென்டரா கொண்டு வராங்க, ஒரு ஸ்ட்ராங் RSS பர்சன். இப்ப மனோகர்லால் கட்டார் அவருடைய ஆட்சி அங்க மாறி இருக்கிறது. அதே போல கட்கரி போன்றவர்களை திரும்ப நாக்பூர்லயே கண்டெஸ்ட் பண்றாங்கன்னும் போது RSS அடுத்து ஒரு பேட்ச்க்கு ஆட்களை சக்சஸஸ் எலெக்ஷன்ல ஃபீல்டு பண்ணிட்டு இருக்காங்களோ சார்? ஆமா, அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. RSSக்கு வந்து RSS ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு நேற்று பிறக்கல, 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜியோ அந்த அப்ஜெக்டிவ்லையோ அவங்களுக்கு மாற்றமே கிடையாது. யார் அந்த அப்ஜெக்டிவ் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அந்த ஹெல்ப் எடுத்துக்கிடுவாங்க. அந்த ஹெல்ப் பண்ணவங்க வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆகுறாங்கன்னா அவளை தள்ளி விட்டுருவாங்க. இப்போ மோதி யூஸ்ஃபுல்லாக இருக்க வரைக்கும் மோதியை வச்சிருப்பாங்க. மோதி யூஸ் கம்மியாக போச்சுன்னா மோதிட்டு வந்து ஆனரபிள் எக்ஸிட் கொடுத்துருவாங்க. ஏன்னா மோடி இஸ் லயபிலிட்டிங்கிற வாய்ஸை இப்ப சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஒருவர் தானாலும் கூட அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் RSS பிஜேபிக்குள்ளங்கிறதாக தான் பார்க்கப்படுகிறது அந்த ரெசிஸ்டன்ஸ். மோடி வந்து லயபிலிட்டி ஆயிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற இதனுடைய வெளிப்பாடாக. ஏன்னா கடந்த முறை கர்நாடகா தோல்விக்கு பிறகு ஆர்கனைசர்ல ஒரு டீடைல்டாக ரைட் அப் எழுதினார்கள். தனி மனிதரை வச்சா இதுதான் நடக்கும்னு அதிகாரப்பூர்வ இதழியை கூட பேசுச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 5 மாநில தேர்தலுக்கு பிறகு அது மாறி இருந்தாலும் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஒரு நெக்ஸஸ்
அப்படிங்கிறது மோடி இவ்வளவு பலம் பெறுவதை விரும்பாமல் உள்ள இருக்கிறது அப்படின்னா அவங்களுடைய முயற்சிகள் என்னவா இருக்கும்? அது போஸ்ட் எலெக்ஷன் தான் வெளிவர வாய்ப்பு இருக்குங்களா? ஆமா. அப்படி ஏதாவது இருந்தா இல்ல போஸ்ட் எலெக்ஷன் இல்ல. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சாரம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் மோதியை முன்னிறுத்தி தான் பண்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். நீங்கள் குறிப்பிட்டதை போலவே கடந்த நேர்காணல்ல தேர்தல் ஆணையர் தொடர்பான விஷயங்கள்ல நீதிமன்றம் தலையிடல 2 பேரை கொண்டு போய் நியமித்து இருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க அவங்க 3 பேர் பாடியாக இப்ப இருக்கிறது. எலெக்ஷன்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் சார்ந்து போகும்போது அவருடைய பேக்ரவுண்ட் அவர் வந்து ஏற்கனவே ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்திருக்காரு அல்லது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூவை கிளப்புறாங்க. பட் இது அதுக்கப்புறம் அது அவ்வளவுதான் இல்ல எல்லா கவர்மெண்ட்டும் இப்படிதான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனும் இருக்கு. அது நம்ம எப்படி பாக்குறதுங்க சார்? இல்ல ஞானேஷ்குமார் வந்து எனக்கு தெரியும். அவர் வந்து இப்போ 1997 நான் வந்து பிஎஸ்டி எம்ஓஎஸ் பர்சனலில் இருந்தபோது கேரளா கார்டில் அவர் பார்த்துருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃபீஸர்ஸ், வெரி கம்பீட்டன்ட் ஆஃபீஸர்ஸ். இப்போ இது வந்து எம்ஹெச்ஏல வேலை பார்த்தாரு, கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரி ஆனார். அந்நேரம் அமித்ஷா வந்து பார்த்துருப்பாரு திறமையாக செயல்படுவோன்னு. இப்போ கோயலே நான் நினைக்கிறேன் அப்படித்தான் திறமையாக செயல்பட்டார். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணணுங்கிறது ஒன் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து சொல்றாங்க. அதையே வெஸ்ட் பெங்கால் லெஃப்ட் ஃப்ரண்ட் சொல்லும்போது நான் ரொம்ப உற்சாகமா அந்த காரியத்தை பண்ணேன். வருஷத்துக்கு 2000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இடத்துல நான் 4 மாசத்துல 25,000 ஏக்கர் வந்து ஏழை இல்லாத விவசாய தொழிலாளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். என்னுடைய தலைமையில் நடந்தது. கட்சி வந்து அந்நேரம் இன்டர்வியூ பண்ணல. ஆனா சிபிஎம் வந்து மேலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நான் சிபிஎம் ஆயிட்டேனா? நான் கவர்மெண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதே மாதிரி கோயல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அடுத்து இந்த தேர்தல் கமிஷன் வரும்போது அவங்க வேற மாதிரி சொன்னாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? இல்லையே கான்ஸ்டியூஷன் படி நீங்க சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம். அதனால வேற வழி இல்லாமல் லவாசாவுக்கு நடந்து தனக்கே நடக்கணுங்கிற முடிவில் போயிருந்திருக்கலாம். இப்ப இவர் வந்து ஞானேஷ் வந்து இவங்க கூட அமித்ஷாவோட ஒர்க் பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை சந்தேக கண்ணோட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா செயல்முறையை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும். இல்ல அந்த கிரெடிபிலிட்டி இஷ்யூஸ்க்குள்ள இந்த சென்ஸ் இவர் சொன்னதுதான் தலைமை தேர்தல் ஆணையரை பத்தி என்னுடைய அபிப்பிராயம், அவர் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாத ஆளு. ஏன்னா என்னைக்கு வந்து மோடி வந்து ஜெய் ஸ்ரீ ஹனுமான் சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னதை கண்டிக்கலையோ, என்னைக்கு வந்து சிவசேனா ஸ்பிரிட்லையும் நேஷனல் காங்கிரஸ் ஸ்பிரிட்லையும் வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்க இருக்காங்கிற மட்டும் 10 வச்சு டெசிஷன் எடுத்தாரோ இவர் நியூட்ரல் கிடையாது. இவர்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டிங்கிறது இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவரை பத்தி. ஆனா ஞானேஷ்குமாரை பத்தியும் மிஸ்டர் சாந்து பத்தி இமீடியட்டா அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. செயல்பாட்டை பார்த்து முடிவுக்கு வரணும். ஒரு முன்முடிவோட போகக்கூடாது அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். ஆஸ் அ பாடியா அவர்கள் செயல்படும் பொழுதுதான் எல்லா ஃபேக்ஷன்ஸையும் அகாமடேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக எதிர்கட்சிகள் உங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் கூட அகாமடேஷன் இல்லைங்கிறது பாடி மேல இருக்கக்கூடிய சார்ஜ். சிங்கிள் பர்சன்ஸாக நம்ம அதை ஐசோலேட் பண்ணிக்க வேண்டாம்னா இந்த இடத்துலதான் சத்யபால் மாலிக் வேற ஒரு இதே ரீதியில ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. நீங்க இன்னைக்கு ராஷ்டிரபதியை பார்க்கணும்னாலும் அந்த அப்பாயின்மெண்ட்ஸையும் பிஎம்ஓ தான் முடிவு பண்ணுது அப்படிங்கறதை போல ஈசி மேலையும் இப்படி ஒரு சார்ஜ் வர்றதற்கான ஒரு சூழல் கிரியேட் ஆகுது இல்ல இப்ப இருக்கக்கூடிய பாடியில. 8 மாசமா எதிர்கட்சிகள் வரலன்னா அதுக்கு இந்த 2 பேரும் காரணம் இல்லையே. 8 மாசம் நான் ஏற்கனவே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பத்தி சொல்லிட்டேன். அவருக்கு ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி இருக்கிறதா நான் நினைக்கல. எதனால அப்படி சொன்னேன்? அவர் இதுக்கு முன்னாடி இருந்த போஸ்ட் வச்சு நான் சொன்னேன்னா இல்ல. இங்க அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாரு? ஜெய் ஸ்ரீ ஹனுமான் சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி வந்து வாக்காளர் சொல்லும் போது பிரதம மந்திரி மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் திஸ் இஸ் ராங் அப்படின்னு அவரால் ஏன் சொல்ல முடியல? அப்படி சொல்லலைன்னா அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பதவிக்கு வந்து இழுக்கு தருகிறார். எதை வச்சு சொல்றேன்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு? இப்ப இத்தனை மாசம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுக்கு ஞானேஷ்குமாரும் சாந்துவும் காரணம் கிடையாது. ஏன்னா இவங்க அங்க இல்லவே இல்லையா நேரம். இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இவங்களை பத்தி நம்ம வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்றேன். கண்டிப்பா சார். ஏன்னா பனௌட்டின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கு அவருக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணப்பட்டது. விளக்கம் அளிக்கணும் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க கூடாது. தனிமனித தாக்குதல் நீங்க இடத்திற்கு போனது. ஆனால் நீங்க ஓப்பனாக எக்ஸ்பிளிசிட்டாக மத ரீதியிலாக கம்யூனலாக கமெண்ட் அடிக்கிறதும் 80-20க்கான வார் அப்படின்னு பேசுறதும் அப்படிங்கிறதெல்லாம் ஆப்வியஸா அது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மாவுக்கு எதிரானது. இப்ப எதிர்கட்சிகள் அவங்களுக்கு இப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம் அது சார்ந்த விஷயங்கள் தாண்டி பிஜேபி டேக்கிள் பண்றதுல இன்னும் எப்படி சிறப்பா செயல்படலாம் ஒரு சஜஷனாக அல்லது உங்க தரப்பில இருந்து? நான் எங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் கன்சல்டன்டா? எங்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? அவங்க செய்யணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஐம் சாரி, நான் இந்த கேமுக்கு வரல. நான் அரசியல்வாதி கிடையாது. என்ன அரசியல் பண்ணணும்னு அவங்க தெரிஞ்சு செய்யட்டும். ஒண்ணு சொன்னேன், நீங்க அவங்கள வந்து லீடிங் கொஸ்டின் கேட்க விடாதீங்க பிஜேபியை.
அப்படின்னு சொன்னேன். அதுல மட்டும் அவங்க உஷாரா இருந்தா கூட போதும். அஜெண்டா வந்து ஏன்னா ரிப்பீட்டடாக வெறும் பிரேக்கிங் நியூஸஸாக போயிட்டு இருக்காது. எலக்ட்ரல் பிளான்ல ஆரம்பிச்சு சிஏல ஆரம்பிச்சு திரும்ப எலெக்ஷன் கமிஷன் போய் இப்ப நாளை எலெக்ஷன் கமிஷன் டேட்னா அகைன் எல்லாரும் ரியாக்ட் பண்ணிக்கிற இடமாக மட்டும்தான் இருக்கிறது. அது பார்ட்டிசிபேஷனாக இல்லை, ப்ரோஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ஃபார் எனி பர்சன் ரொம்ப வைப்ரண்டாக அவங்க எந்த துறையில இருக்கிறவங்க சர்வே ஆகணும்னாலும் அது ப்ரோஆக்டிவாக இருப்பது என்பது மிக முக்கியம். இது நாட்டினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டதாக இந்த தேர்தல் இருக்க போகிறது அப்படின்னும் போது மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத ஃபைனல் நோட்டை நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து பல விஷயங்கள் அதை வந்து தமிழ் குரல் நேயர்களுக்காக இணைந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் திரு புன்னைவளவன். வணக்கம்.